இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக கட்சியோட தலைமை பொறுப்புல இருந்து எடுக்கப்பட்டுட்டாரு அப்படின்னா கட்சி வந்து நோட்டா கீழே போயிடும் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறீங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் தான் காரணமாக தான் கட்சி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அவர் போயிட்டாரு அப்படின்னா எப்படி கட்சி அவ்வளவு கீழே போகும்? ஒரு கணிசமான வாக்குகள் வாங்கும் தானே? அதாங்க இல்ல. எப்படி நீங்க சொல்றீங்க? அருமையான கொஸ்டின் கேட்டுறீங்க. அதாவது பாஜக பொறுத்த என்னாச்சுன்னா ஒன் மேன் ஆர்மின்னு எதுக்கு போறாங்கன்னா, இப்ப புரிஞ்சுக்கணும், ஒன் மேன் ஆர்மி அண்ணாமலைக்காக வாக்கு வங்கிய ஒழிய பாஜக வாக்கு வங்கி அல்ல. இது உண்மை. அதாவது 11.27% வாக்குகள் வந்திருக்குன்னு சொன்னா அந்த 3% தான் பாஜகவுடைய கோர் ஓட்டே. 3லேருந்து அதிக அண்ணாமலை இருந்தால் ஒரு 6%, 3% சேர்த்து அண்ணாமலைக்கு இல்லைன்னா அந்த 3-4% தான் இருக்க முடியும், அதிக பர்சன்ட் வராது. மீதி எல்லாம் அண்ணாமலைக்காக போட ஓட்டு. அந்த ஓட்டு அப்படியே ஜம்ப் ஆகி மாற்றுக்கு தாவேக்காவுக்கோ நாம் தமிழருக்கோ இப்படி ஜம்ப் ஆக முடிய இங்க பாஜக ஓட்டாக மறுபடியும் வராது. அப்படி நினைச்சீங்கன்னா தவறு கணக்கு, தெரிந்துக்குங்க. நான் கேமரா பார்த்து சொல்றேன், இந்த கணக்கு பொய் கணக்கு. இது அண்ணாமலைக்காக விழுந்த ஓட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பாஜக விழுந்த ஓட்டு கிடையாது.